إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 இரவுகளை உயிர்ப்பித்தல் என்ற வரிசையில் 22வது இரவில் அல்லாஹுடைய மாளிகையில் அவனுக்காக வேண்டி தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் அல் குர்ஆன் கூறுகின்ற அழகிய வரலாறுகள் என்கிற ஒரு தொடரினூடாக குர்ஆனை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற ஒரு விஷயத்தை நாம் எல்லோரும் இந்த நிகழ்வினூடாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் நேற்றைய தினம் குர்ஆன் சொல்லுகிற வரலாறுகளின் நோக்கங்கள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பேசினோம். இன்றைய தினம் அந்த குர்ஆனில் வருகிற வரலாற்று நிகழ்வுகளில் ஒன்றை மையப்படுத்தி உங்களோடு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல் குர்ஆனை பொறுத்தவரை 25 நபிமார்களுடைய வரலாறுகள் அல் குர்ஆனிலே சொல்லப்படுகின்றன. அப்படி சொல்லப்படுகின்ற நபிமார்களில் ஆக அதிகமாக வரலாறு சொல்லப்படுகிற ஒரு நபிதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் மாத்திரம் அல் குர்ஆனில் சுமார் 136 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் அல் குர்ஆனில் சுமார் 136 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சில சூறாக்களில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை பெரிதாகவும், சில சூறாக்களில் அல்லாஹு தஆலா சிறியதாகவும் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். அதில் சூரத்துல் பக்ரா என்று சொல்லப்படுகின்ற அல் குர்ஆனினுடைய 2வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா 11 இடங்களில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறார். அதுதான் அல் குர்ஆனிய சூறாக்களில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற, அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சூரா. அதே போல சூரத்துல் அஹ்ராப், அதே போல சூரத்துல் தாஹா, சூரத்துல் ஷுஆரா, சூரத்துல் கஸஸ், இந்த சூறாக்களில் அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினை அதிகமாக சொல்லி இருக்கிறார். சில சூறாக்களில் அல்லாஹு தஆலா ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையப்படுத்தி சொல்லப்பட்ட சம்பவங்களில் ஒன்றுதான் சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் வருகின்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு உரையாடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அல் குர்ஆனில் சொல்லப்படுகின்ற மிக பிரபல்யமான வரலாறுகளில் ஒன்று. எங்களுக்கு தெரியும், சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லுகிற அத்தியாயம் 4 வரலாறுகளை உள்ளடக்கிய அத்தியாயம். சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லுகிற அத்தியாயம் 4 வரலாறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று குகைவாசிகள் என்று சொல்லுகின்ற அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லுகிறவர்களுடைய வரலாறு. 2வது சாஹிபுல் ஜன்னத்தைன் என்று சொல்லுகிற 2 தோட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர், அதில் 2 நண்பர்களுடைய உரையாடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு. 3வதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட வரலாறு. அதே போல 4வதாக இந்த உலகத்தை சுற்றி வலம் வந்த மனிதர் என்று சொல்லப்படுகிற துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இந்த 4 வரலாறுகளும் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லுகிற அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட வரலாறுகள். அந்த வரலாறுகளில் மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகில் வாழ்ந்த நல்லடியாராக இருந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட வரலாறு. இந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபினுடைய அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக எங்களுக்கு பேசுகிறார். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வரலாற்றை அந்த அத்தியாயத்தோடு தொடர்பு படுத்தி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். புகாரியிலே 3401வது செய்தியாகவும், முஸ்லிமிலே 2380வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி. இந்த செய்தி
மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை முழுமையாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த வரலாற்று பின்னணி என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த சமுதாயத்திலே ஒரு பேச்சாளராக இருந்தார்கள், ஒரு ஹத்தீபாக, ஒரு உரை நிகழ்த்துபவராக இருந்தார்கள். அப்படி ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் கேட்கிறார், இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒரு அறிவாளி யார் என்று கேட்கிறார். அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒரு நபியாக இருக்கிறேன், எனவே அவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், எனவே நானாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நான் தான் என்று சொல்லி விடுகிறார்கள். அவர் அல்லாஹு அஅலம் என்று சொல்லவில்லை, அல்லாஹுதான் மிக அறிந்தவன் என்று சொல்லவில்லை, தான் பெரியவன், தனக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த வார்த்தை அல்லாஹு தஆலாவுக்கு பிடிக்கவில்லை. எனவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி அனுப்புகிறான், இந்த உலகத்தில் நீங்கள் எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டவர் அல்ல, உங்களை விட சிறந்த அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறார். அப்ப அந்த நேரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த மனிதர் எங்கு இருக்கிறார், அவரை நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த நேரம் தான் அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிறான், மஜ்மஉல் பஹ்ரைன், 2 கடல்கள் சந்திக்கின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். இந்த மஜ்மஉல் பஹ்ரைன் என்கின்ற அந்த இடம் சம்பந்தமாக தஃப்சீர்களிலோ ஹதீஸ்களிலோ தெளிவான அந்த இடத்தை குறிப்பிட்ட எந்த ஆதாரங்களும் இல்லை. எனவே இது மஜ்மஉல் பஹ்ரைன், அல்லாஹ்வும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு இடம், 2 கடல்கள் சந்திக்கின்ற ஓர் இடத்திலே இருக்கிறார், அந்த இடத்திற்கு நீங்கள் தேடி செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறார். அப்படி என்றால் அந்த இடத்தை நான் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது, நீங்கள் உணவுக்காக வேண்டி ஒரு மீனை பிடித்து அதை நீங்கள் உணவு சமைத்து தயாரித்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் செல்லுகின்ற ஒரு வழியில் அந்த நல்ல மனிதர் தங்கி இருக்கிற இடம் வருகிற பொழுது உங்களுடைய கையிலே இருக்கிற அந்த செத்து போன இறந்து போன மீன் உயிர் பெற்று அது கடலுக்குள் போகும். எப்பொழுது எந்த இடத்தில் வைத்து அந்த மீன் போகிறதோ அந்த இடத்தில் தான் அந்த நல்ல மனிதர் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடையாளத்தையும் சொல்லி அனுப்புகிறார். இப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆர்வம் கூடுகிறது, ஒரு நபியை விட இந்த பூமியில் அறிவுள்ள ஒரு மனிதர் இருக்கிறாரா, அவருக்கு அல்லாஹு தஆலா அப்படி ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறானா, அந்த மனிதரை பார்க்க வேண்டும் என்பதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு தன்னுடைய பணியாளராக இருந்த யூஷா பின் நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை அழைத்துக் கொண்டு போகிறார். பிற்காலத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பிறகு நபித்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று வரலாறு சொல்லுகிறது. எனவே யூஷா பின் நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை அழைத்துக் கொண்டு அவர்கள் போகிறார்கள். இந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே மிக அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறார், வஇத் கால மூஸா லிபதாஹு லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மஅல் பஹ்ரைனி அவ் அம்தி ஹுகுபா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மனிதரிடத்திலே, அந்த வாலிபரிடத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா அப்ரஹு ஹத்தா ஹத்தா அப்லுக மஜ்மஅல் பஹ்ரைன், மஜ்மஉல் பஹ்ரைன் என்று சொல்லுகிற அந்த இடத்தை அடைகின்ற வரைக்கும் நான் ஓய்வெடுக்க மாட்டேன், அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நான் நடந்து கொண்டே செல்ல போகிறேன் என்று சொல்லி அவரை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். போகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நேரம் நடந்து போன அந்த களைப்பு ஒரு கட்டத்தில் ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்திலே ஒரு இடத்திலே ஓய்வெடுக்கிறார்கள். இவர்கள் போகிற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஒரு மீனை பிடித்து அதை சமைத்து அல்லது பொரித்து எடுத்துக்கொண்டு போனார்கள். இப்பொழுது ஒரு இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரம் இந்த சமைத்து வைத்திருந்த அந்த மீன் ஒரு ஆச்சரியமான முறையில் வழி எடுத்துக்கொண்டு கடலுக்குள் போய்விடுகிறது. இதை யூஷா பின் நூன் அவர்கள், அவருடைய அந்த இளைஞர் அதை காணுகிறார், அவரோடு கூட்டிச் சென்று அவர் காணுகிறார். ஆனாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களை எழுப்பி சொல்லுவதற்கு முடியாது, இந்த ஆச்சரியமான நிகழ்வை சொல்வதற்கு முடியாது என்று சொல்லி அவர் பொறுமையாக இருக்கிறார். எழும்பியதற்கு பிறகு சொல்லுவோம், இப்பொழுது நபியை எழுப்ப முடியாது என்று சொல்லி அவர் பொறுமையாக இருக்கிறார். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து விடுகிறார்கள். எழுந்து பயணத்தை தொடருவோம் என்று சொல்லி 2 பேரும் சேர்ந்து பயணத்தை மீண்டும் தொடர்கிறார்கள். அதுவரைக்கும் அவர்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த மீன் போன விஷயத்தை சொல்லவில்லை. இப்பொழுது ஒரு கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயண களைப்பால் பசி ஏற்படுகிறது. இப்பொழுதுதான் அவர்கள் யூஷா பின் நூன் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், கொண்டு வந்த சாப்பாட்டை எடுங்கள், நாம் சாப்பிடுவோம், களைப்பாக இருக்கிறது, பசியாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அந்த நேரம்தான் இவருக்கு ஞாபகம் வருகிறது, நாம் தூங்கிய ஓய்வெடுத்த இடத்தில் அந்த மீன் தவறிவிட்டது, அது ஆச்சரியமான முறையிலே தன்னுடைய வழியை எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு உங்களிடத்தில் நான் சொல்லுவதற்கு ஷைத்தான் என்னை மறக்கடிக்க செய்து விட்டான் என்கிற செய்தியையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுதுதான் இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இடம்தான் நாங்கள் தேடி வந்த இடம், அந்த இடம்தான் நாங்கள் தேடி வந்த இடம். அந்த கதை நடைபெறுகிற அந்த இடத்திற்கு நாங்கள் மீண்டும் செல்வோம் என்று சொல்லி இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய செய்தி என்ன, எந்த இடத்தில் அந்த மீன் போகிறதோ அந்த இடத்தில் தான் அந்த நல்ல மனிதர் இருக்கிறார் என்று. இப்பொழுது மீண்டும் அவர்கள் எந்த இடத்திற்கு ஓய்வெடுத்தார்களோ அந்த அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி, அவர்களுடைய பாதத்தை பின்பற்றி அவர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். இப்பொழுது வந்து சேர்ந்ததற்கு பிறகுதான் அந்த இடத்திலே ஒரு மனிதரை காணுகிறார். அந்த மனிதரை பார்த்ததற்கு பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை நெருங்கி போய் அவரிடத்திலே விஷயத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபவஜத அப்தன் மின் இபாதினா ஆதைனாஹு ரஹ்மத்தன் மின் இந்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. அவர்கள் அந்த இடத்திலே எங்களுடைய அடியார்களில் இருந்து ஒரு அடியாரை அவர்கள் கண்டு கொண்டார்கள், அவருக்கு நாங்கள் எங்களுடைய புறத்தில் இருந்து அறிவை கற்றுக் கொடுத்திருந்தோம். அவருக்கு அருளையும் அறிவையும் கொடுத்திருந்த ஒரு மனிதரை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிற நேர்வழியில் இருந்து நானும் கற்றுக்கொள்வதற்காக உங்களை பின்பற்றி வரலாமா என்று அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள். அந்த மனிதர் தான் ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியினூடாக வேறு சில செய்திகளூடாக இந்த விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது அந்த மனிதர் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால இன்னக லன் தஸ்ததிய மஇ ஸப்ரா, என்னோடு நீங்கள் வருவதற்கு உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் செய்கிற செயற்பாடுகளை பார்த்து கொண்டு உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. உங்களுக்கு செய்தி அறிவிக்கப்படாத விஷயங்களில் இருந்து நீங்கள் எப்படி பொறுமையாக இருக்க போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா, அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக பெற்றுக் கொள்வீர்கள், நான் பொறுமையாக இருப்பேன், நீங்கள் எந்த எதுவும் நான் கேட்க மாட்டேன், உங்களுடைய ஏவலுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை கேட்டவர்கள் நடக்கிற வழியில் நடக்கிற எந்த சம்பவத்தை பார்த்தும் நீ எனக்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டு விடாது, நான் அதற்கு நடந்து முடிந்ததற்கு பிறகு விளக்கம் சொல்லுவேன் என்று சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிற பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருந்தார்கள் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் மூசா வந்திருக்கிறேன் என்று சொன்ன நேரம் அவர்கள் கேட்டார்கள், நீ பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட ஒருவர் தானே என்று உடனடியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அவர் ஆம் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டி அல்லாஹு தஆலா என்னிடத்தில் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படித்தானே என்று கேட்கிறார். அவர் ஆம் என்று சொல்லுகிறார். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னரே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சில விஷயங்களை அல்லாஹு தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இப்பொழுது இருவரும் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பயணத்தை தொடர்கிறார்கள். பயணத்தில் செல்வதற்காக ஒரு கடற்கரை ஓரம் போகிறார்கள். கப்பலிலேதான் அவர்கள் இருக்கிற கரையிலே இருந்து அடுத்த கரைக்கு போக வேண்டும். முன்னால் ஒரு கப்பல் வருகிறது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலுக்கு கையசைத்து கூப்பிடுகிறார்கள். இவர்களுக்கு பக்கத்திலே வந்து அது நிற்கிறது. இப்பொழுது அந்த கப்பல் ஓட்டி, அந்த கப்பலுக்கு சொந்தக்கார மனிதன்
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்கிறார். ஏற்கனவே அவருக்கு தெரிந்த மனிதர். நான் சொல்லுகிற இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இருந்து வருகிற நபி அவர்கள் இப்படியே சொல்லுகிற விஷயங்கள். இப்பொழுது அந்த மனிதர் அறிந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த கப்பலிலே ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுவதற்கு எனக்கு எந்த கூலியும் தர தேவையில்லை என்று கூட சொல்லிவிடுகிறார். எனக்கு காசு தர தேவையில்லை, நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை அடுத்த கரைக்கு கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலிலே ஏறி நடுக்கடலிலே போய்கொண்டிருக்கிற பொழுது கப்பலினுடைய ஒரு பலகையை பிடித்து உடைத்து விடுகிறார்கள். கப்பலிலே ஒரு ஓட்டை, ஒரு குறைபாட்டை ஏற்படுத்தி விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். அவர் ஒரு ஏழை மனிதர், ஒரு பழைய கப்பல், அதிலே இவர் எங்களை கூலியும் இல்லாமல் காசும் வாங்காமல் ஏற்றி இருக்கிறார். இந்த மனிதர் என்ன வேலை செய்கிறார்? ஏற்றி அவனுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் எல்லோரையும் நஷ்டப்படுத்துகிற வேலையை செய்கிறாரே என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை இழந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்டு விடுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று, அவர்கள் ஏன் இப்படி ஒரு வேலை பார்த்தீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், பொறுமையாக வர சொன்னேன் தானே, கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன், நீங்கள் கேள்வி கேட்டு விட்டீர்கள், திரும்ப கேட்டால் என்னோடு இருக்கிற பயணத்தை துண்டிக்க வேண்டி வரும் என்று சொன்ன நேரம், இல்லை இல்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இதற்கு மேல் நான் கேள்வி கேட்க மாட்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது தடவையாக அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவர்கள் போகிறார்கள். இப்பொழுது அந்த இடத்திலே இருந்து இறங்கி ஒரு ஊருக்கு போகிறார்கள். போகிற வழியிலே சில சிறுவர்கள் நின்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வீதியிலே சில குழந்தைகள் நின்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை கடந்து போகிற பொழுது ஒரு குழந்தையை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அழைத்து அவருடைய தலையை பிடித்து அப்படியே திருகி அந்த இடத்திலே கொலை செய்கிறார்கள். இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஆச்சரியம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர் ஒரு குழந்தை, ஒரு சிறுவனை அழைத்து கொலை செய்து விட்டார். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஆச்சரியம். எப்படி பொறுமையாக இருப்பது? ஒரு நல்ல மனிதர் என்று நம்பி வந்தோம், நல்ல விஷயங்களை சொல்லித் தருவார் என்று வந்தோம், ஆனால் இவர் செய்கிற வேலையெல்லாம் அநியாயமாக இருக்கிறது. கப்பலில் பலகையை உடைக்கிறார், விளையாடி கொண்டிருக்கிறபடி ஒரு சிறுவனை பிடித்து கொலை செய்கிறார் என்று சொல்லி அவர் கேட்கிறார், ஒரு கொலைக்கு பதிலாகத்தான் கொலை செய்ய வேண்டும், சாதாரணமாக நிற்கிற ஒரு குழந்தையை நீங்க ஏன் கொலை செய்தீர்கள்? ஒரு வெறுக்கத்தக்க காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்களே, மோசமான ஒரு விஷயத்தை செய்து விட்டீர்களே என்று சொன்ன நேரம் திரும்ப மாறி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னோடு பொறுமையாக உங்களுக்கு வர முடியாது என்று நான் சொன்னேன் தானே, நான் சொல்லவில்லையா உங்களுக்கு? இதற்கு பிறகு ஏதாவது ஒரு விஷயத்தை என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் என்னோடு இனிமேல் நீங்கள் சேர்ந்து வர முடியாது. என்னிடத்தில் 2-3 தடவைகள் நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சரணடைகிறார்கள். இல்லை இல்லை, நான் உங்களோடு பொறுமையாக வருவேன் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு ஊருக்கு போகிறார்கள். அந்த ஊருக்கு போய் சாப்பாடு கேட்கிறார்கள். பசிக்கிறது, ஏதாவது உணவு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த ஊர்வாசிகளுக்கு இவர்கள் புதியவர்கள், எனவே இவர்கள் யார் என்று தெரியாமல் அந்த ஊர்வாசிகள் இவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் பசியோடு நடந்து வருகிற பொழுது ஒரு இடத்திலே ஒரு சுவர் ஒன்று விழப்போகின்ற அளவுக்கு சரிந்து வந்து கொண்டிருக்கிறது. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதையும் யோசிக்காமல் அவசரமாக சென்று அந்த சுவரினை நிமித்தி வைத்து விடுகிறார்கள், நேராக்கி வைக்கிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது என்கிற நிலையில் 3வது கட்டமாகவும் கேள்வி கேட்டு விடுகிறார்கள். இந்த ஊர்வாசிகள் எங்களுக்கு சாப்பாடு தரவில்லை, பசிக்கிறது என்று உணவு கேட்டும் தரவில்லை, அவர்களுக்கு போய் இந்த உதவியை செய்கிறீர்களே, யாருடைய சுவர் என்று தெரிந்திருந்தால் குறைந்தபட்சம் அதை நாம் சீர் செய்து கொடுத்து விட்டு சம்பளம் காசாவது வாங்கி அதுக்கு சாப்பாடாவது வாங்கி தின்று வைக்கலாமே, ஏன் நீங்கள் அப்படி கூட எதிர்பார்க்காமல் இந்த வேலையை செய்தீர்கள் என்று கேட்ட போதுதான் இதுதான் எனக்கும் உங்களுக்குமான 2 பேரும் பிரிகின்ற நேரம். உங்களால் பொறுமையாக இருக்க முடியாத அந்த விஷயங்களை பற்றிய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த 3 காரணங்களையும் சொல்லுகிறார்கள். அந்த
கப்பல் இருக்கிறது, அது சில ஏழைகளுக்கு சொந்தமான கப்பல். அவர்கள் பயணித்து போகின்ற வழியில் ஒரு அநியாயக்கார மன்னன் இருக்கிறான், ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான். அவன் குறைபாடு இல்லாத கப்பல்களை கண்டால் அவன் பிடுங்கிக் கொள்வான், பறித்துக் கொள்வான். எனவே இவர்கள் ஏழைகள் கடற்தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இவர்களுடைய அந்த கப்பலிலே நான் ஒரு ஓட்டையை போட்டு அவர்களுக்கு அந்த இடைவெளியை ஏற்படுத்தி ஒரு குறைபாட்டை ஏற்படுத்தி அந்த கப்பலை நான் பாதுகாத்தேன். இரண்டாவதாக இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்கள், நல்லவர்கள். அவர்கள் இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி வந்தால் அவன் இவர்களுக்கு அநியாயம் செய்வான், இவர்களை துன்புறுத்துவான். எனவேதான் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அந்த குழந்தையை நான் கொலை செய்தேன். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதைவிட சிறந்த குழந்தையை கொடுக்க இருக்கிறான், இதைவிட சிறந்த பிள்ளையை, அவர்களை பராமரிக்கக்கூடிய, அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய, வழிபடக்கூடிய பிள்ளையை கொடுக்க இருக்கிறான். அதனால் தான் நான் அந்த குழந்தையை கொலை செய்தேன். மூன்றாவதாக அந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது, 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. அந்த 2 பேருடைய பெற்றோரும் சாலிஹானவர்களாக, நல்லடியார்களாக இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த குழந்தைக்காக அந்த பொருளை சேமித்து வைத்து சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த சுவர் இடிந்து விழுமாக இருந்தால் அதற்கு கீழ் இருக்கிற புதையல் வெளிப்பட்டு அந்த ஊர்வாசிகள் அதை எடுத்து விடுவார்கள், அந்த அனாதைகளுக்கு அது கிடைக்காமல் போய்விடும். எனவேதான் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இதை நான் செய்தேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த எந்த விஷயத்தையும் நான் சுயமாக செய்யவில்லை, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் நான் செய்தேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அப்பொழுதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களிலும், நாங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களிலும் அறிவு இருக்கும் என்று சொல்ல முடியாது. அறிவு என்பது மிக ஆழமானது, அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அவர்களுக்குத்தான் அந்த அறிவு முழுமையாக கிடைக்கும் என்கிற விஷயத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற படிப்பினைகள் என்று நாம் பார்த்தோம் என்றால், முதலாவதாக அறிவை தேடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பயணம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹையை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு மனிதர். அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உங்களை விட சிறந்த அறிவாளி இருக்கிறார் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறி, அப்படி என்றால் நான் எதற்கு நபியாக இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கவில்லை. அவர் யார் என்று தேடி, அவருடைய அந்த வயதிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவை தேடி நீண்ட தூரம் பயணிக்கின்றார்கள். அதே போல ஒரு அறிவை கற்றுக்கொள்ளுகின்ற பயணத்தில் பொறுமை வேண்டும் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவம் மிகப்பெரிய உதாரணம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிகழ்வுகளும் எங்களுக்கு நாங்கள் படிக்கிற பொழுது, கல்வியை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று தெரியாது. நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு இந்த உதாரணம் ஒன்று இருக்கிறது. அதே போல் அன்புக்குரியவர்களே, இதை நான் பெற்றுக்கொள்ளுகிற மிக பிரதானமான படிப்பினை, வாழ்க்கையில் நாம் நலவு என்று நினைக்கிற விடயங்கள் மட்டும்தான் நலவாக இருக்க மாட்டார். சில நேரம் நாம் கெடுதியாக நினைக்கிற எத்தனையோ விஷயங்களில் அல்லாஹ் நலவை வைத்திருப்பார். அதுதான் இந்த பாடத்தினூடாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற மிக பிரதானமான விஷயம். அதனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், குத்திப அலைக்குமுல் கிதாலு வஹுவ குர்ஹுல் லக்கும் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். சில நேரம் சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், பிடிக்காமல் இருக்கும். ஒரு வாழ்க்கை வரும், மனதுக்கு பிடிக்காமல் இருக்கும், வெறுப்பாக இருக்கும், இது வாழ்வதா என்று தோணும். ஆனால் மார்க்கத்தோடு இருக்கிற ஒரு மணமகனாக, மார்க்கத்தோடு இருக்கிற ஒரு மணமகளாக இருக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், ஏதோ ஒரு நலவொன்று இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா அதிலே பெரிய அந்த வெறுப்பிலே பெரிய சந்தோஷத்தை வைத்திருப்பார். சில நேரம் சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள், அல்லாஹ் அதிலே கெடுதியை வைத்திருப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே இந்த உதாரணம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த உதாரணம் மிகப்பெரிய ஒரு உதாரணம். எந்த விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது, தொழிலிலே ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது, குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு மௌத்து நடக்கிறது, ஒரு இழப்பு ஏற்படுகிறது, ஒருவன் என்னை ஏமாற்றி விட்டான், ஏதோ ஒன்றில் நடந்து விட்டது, நான் இடிந்து போய்விடக்கூடாது. மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை உடைத்ததை போல, பிள்ளையை கொலை செய்ததை போல, சுவரை சரி செய்ததை போல எல்லா கெடுதிகளுக்குள்ளும் ஒரு நனவை அல்லாஹ் வைத்திருப்பான். அது எங்களால் அறிய முடியாது. ஒமா ஊத்தீத்தும்
மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொற்பமான அறிவைத்தான் தந்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்று சம்பவம் மிகப்பெரிய ஒரு ஈமானிய பாடம், மிகப்பெரிய ஒரு ஈமானிய பாடம். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நலவுக்குத்தான் என்று நினைக்க வேண்டும் என்பதை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அதே போல இது தருகிற இன்னும் ஒரு படிப்பினை தான், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று சொல்லுவார்கள். என்னை அடிப்பதற்கு யாரும் இல்லை என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான், என்னை யாரும் வெல்ல முடியாது, என்னிடத்தில் காசு இருக்கிறது, என்னிடத்தில் அறிவு இருக்கிறது, என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று யாராவது தம்பட்டம் அடித்தால் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்களை விட சிறந்தவர்களை கொண்டு சோதிப்பார். அதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. இன்று இமாம் தொழுவிக்கிற பொழுது கடைசியாக முடித்த வார்த்தை அதை வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா, வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னாவில் எந்த மாற்றமும் இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய சுன்னாவில் ஒன்று என்ன, யாராவது தன்னை பெரிதாக நினைத்தால், தன்னை அடிக்க ஆளில்லை என்று நினைத்தால் அவர்களை விட பெரியவர்களை கொண்டு அவர்களை அல்லாஹ் அடிப்பான். இந்த பூமியில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அப்படி நினைக்க முடியாது. அல்லாஹ் மாத்திரம்தான் அந்த நினைப்புக்கு சொந்தக்காரன். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் மிக அறிந்தவன் என்று சொன்ன நேரம், இல்லை இல்லை, உங்களை விட சிறந்த, நீங்க நபியாக இருக்கலாம், ஆனால் உங்களை விட ஒரு சாதாரண மனிதர், என்னுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர் இருக்கிறார், போங்கள் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்று சம்பவம் எங்களுக்கு மிகப்பெரும் ஒரு ஈமானிய பாடம். அல் குர்ஆன் சொல்லுகிற இந்த வரலாறு எங்களை நாங்கள் குணம் போட்டுக் கொள்வதற்கும் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்குமான ஒரு அழகான வரலாறாக நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் மூலமாக நேர்வழி பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.